ஐயா சாமிங்களா, தெருவுக்கு தெருவு கும்பல் கும்பலாக நின்றுருக்கீங்களா பசங்க, அவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் இதை பாருங்க. அப்படி பார்க்கலன்னா உங்கள் பார்க்குற ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் அமுச்சு விடுங்க, அவங்க எல்லாம் பார்க்கட்டும். நீங்க தாமா பணம் வாங்கிருக்கீங்க, உங்க பணத்தை நீங்க தான். ஆமா சார், நீங்க தான் சார் வாங்கினேன். முனியேஸ்வரன் யாரு சார்? நீங்க ரெண்டு அப்பா தானே சார்? என் மயன் தானே சார்? நான் பத்த மயன் சார் அப்படின்னு சொன்னீங்கல சாரு. குல வச்சத கேக்குதோ. சரி, இப்ப பணம் என்னமாச்சு? நீங்க இப்படி பேசிருந்தீங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அவங்க வாழ்கிறதுக்கு எவ்வளவோ போராடி வாழ்க்கையில் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டு இருப்பாங்க. அதனால தான் அந்த நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கவங்க தன்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க வந்து வேலைக்கு வெட்டிக்கு போகாமல் இருக்க, சாப்பாடாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறது, நாளைக்கு நம்ம புள்ள வேலைக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்ததுன்னா நம்ம இந்த கடத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி நம்பி வாங்குறாங்க. அந்த பிள்ளைங்க வேலைக்கு போகாமல் அங்கங்கே குடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கெஞ்சா பிடிச்சிக்கிட்டு போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு ஊரில் உட்காந்து வெட்டி கதையை பேசிக்கிட்டு லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த பெற்றவங்க எந்த நிலைமைக்கு போகிறாங்க பாருங்கள். மனம் வெறுத்து ஒரு ஒரு அவங்க வந்து சொல்ல முடியாத நிலைமை, அதாவது ஒரு பைத்தியமாகவே ஆகுற மாதிரி ஆகிடுறாங்க பாருங்கள். தயவு செஞ்சு யாராவது ஒருத்தராவது இந்த வீடியோவை பார்த்து உங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்கணும், அவங்களுக்கு ஒரு துணையாக இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது நம்ம போடணும், ஒரு ட்ரெஸ்ஸாவது வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை இதுக்கப்புறமாவது நல்ல வழியில் ஆரம்பிங்க. ஓகேவா? இதெல்லாம் மேலே இருக்கிறவங்க சொல்லித்தரணும். அவங்கவுங்க ரசிகருக்கும் அவங்க தொண்டை இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க போகிற பாதை வேறு. ஆனால் நான் கண்ணெதிரில் இந்த மாதிரிலாம் பார்க்குறேன்ல, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆளாக கூப்பிட்டு தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இது எல்லாருக்கும் சொல்கிறதா இருக்கட்டும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணே கலங்குது எனக்கு.